அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விழா நம்ம ரீச் அகாடமியில் நடைபெறக்கூடிய வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான விழா. இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற மருத்துவ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற நம்ம ரீச் அகாடமி சேர்ந்தவர்கள் மற்றும் ஆசிரியர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் நேசிக்கிற அகத்தியர் அப்பாவுக்கு சித்தர் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த விழா மருத்துவ மாணவர்களாக தேர்வாயிருக்கிற 2022-23 மாணவர்களுக்கான விழான்னு சொன்னாங்க. இந்த ஊர் ஆக்சுவலாக ஆத்தூர் என்னோட சொந்த மண். இப்போ நான் ஆத்தூர் பாய்ஸ் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். என்னுடைய நண்பர் வகுப்பு தோழர் சந்திரசேகர் பல் மருத்துவராக இருக்காங்க. இந்த ரீச் அகாடமி நடத்திட்டு இருக்க ஒரு நபராக இருக்கிறாங்க செந்தில்குமார், அவரும் என்னுடைய வகுப்பு தோழர் தான். நான் இந்த மருத்துவத்தில் நான் ஒரு சித்த மருத்துவராக கடந்த 23 வருடங்களாக அரசு மருத்துவமனையில் இருக்கிறேன். நான் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவராக இருக்கேன். 2019 தமிழக அரசினுடைய சிறந்த மருத்துவருக்கான மாநில விருது வாங்கியிருக்கேன். இப்போ நான் படிக்கிற காலகட்டத்தில் ஆத்தூரில் பாய்ஸ் ஸ்கூலில் தான் பண்ணேன். 94 பேட்சில் நான் ஸ்கூல் செகண்டு. ஆக்சுவலாக எனக்கு ஆங்கில மருத்துவத்துக்கான வாய்ப்புகள் ஒரு ஜஸ்ட் அப்போலாம் அக்ரிகேட் 300 மார்க்கு. 300க்கு நான் 284 எடுத்தோம், 287க்கு எம்பிபிஎஸ். அதற்கு அடுத்தது ஆல்டர்னேட்டிவாக நம்ம சிஸ்டத்தில் ஒரு சித்த மருத்துவத்தின ஆயுஷில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆயுஷில் ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமி 5 சிஸ்டம் இருக்கும். அதனால் நான் சித்த மருத்துவத்தை சூஸ் பண்ணேன். எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் அந்த மருத்துவத்தில் நீங்கள் எவ்வளோ டெப்த்தாக ஆழமாக உள்ளே போகிறோம். ஐயா கூட சொன்னார், மருத்துவ சேவைங்கிறது நீங்கள் எந்த துறையை சூஸ் பண்ணாலும் அந்த துறையில் நம்ம எவ்வளோ போகிறோமோ அதை பொறுத்து தான். திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருப்பார் மருந்து அதிகாரத்தில், உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்துன்னு சொல்லியிருப்பாங்க. உற்றவர்னா நோய் உற்றவர், தீர்ப்பான்னா மருத்துவர், மருந்துனா ஃபார்மசி, மருந்து உலைனா கூட இருந்து எடுத்து கொடுங்க. இப்போ மருத்துவத்தில் நிறைய மருத்துவ முறைகள் இருக்கும். இப்போ அக்யூட்டாக டிசீஸுக்கு ஒரு நோயை எமர்ஜென்சி கேருக்கு பார்க்கும்போது ஆங்கில மருத்துவர்கள் இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டத்தில் இப்போ நம்ம வழக்கமாக இப்போ இந்த கோவிட் காலகட்டத்தில் நிறையா பார்த்துருப்போம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சித்த மருத்துவத்தில் நீங்கள் எல்லாருமே வழக்கத்தில் எல்லாருமே இந்த கஷாயங்கள்லாம் குடிச்சிருப்பீங்க, கபசுரம், நிலவேம்புங்கிற மாரி. கோவிட் காலகட்டத்தில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாற்று வைத்தியத்தில் சிஸ்டத்தில் நம்ம சித்த மருத்துவத்திலையும் ஹோமியோபதி மருத்துவத்திலையும் நிறைய மருந்துகளை நிறைய நோயாளிகளை நம்ம குணப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நாள்பட்ட டிசீஸு, இப்போ உதாரணத்துக்கு ஆங்கில மருத்துவத்தில் ஒரு பைல்ஸுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரீனல் கால்குலேட்டிவ் சர்ஜரி ப்ரொசீஜர் போகிறாங்கன்னா, இப்போ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் போகிறாங்க போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சித்தா ஹோமியோலாம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷலிஸ்ட்டு இருக்கக்கூடிய கிரானிக் டிசீஸ் எல்லாம் நம்ம சிஸ்டத்தை நோக்கி வருவாங்க. இப்போ ஆப்ரேஷன் போகக்கூடிய நோயை மருந்து மாத்திரையிலே குணப்படுத்துவாங்க. அப்புறம் எந்த துறை மருத்துவத்தை நம்ம சூஸ் பண்ணாலும் அந்த மருத்துவத்தில் நம்ம அதில் சின்சியராக டெடிக்கேஷனாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த மருத்துவம் படிக்கிறது, இப்போ நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் எப்படி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதேமாதிரி நீங்கள் உங்கள் ஃபீல்டை சூஸ் பண்ணும்போது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதில் நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணிக்கும் போது உங்களுக்கான ஃப்யூச்சர் லைஃப் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா கிரானிக் டிசீஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும். ஆர்த்ரைட்டிஸு, ஸ்கின் டிசீஸு, அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி, இதுக்கெல்லாம் மாற்று வைத்தியத்தில் அலோபதி செக்டாரில் அதற்கான கான்செப்ட் இருக்கான மருத்துவ முறைகள்லாம் இருக்காது. அப்போ ஆல்டர்னேட்டிவ் செக்டாரில் வரும்போது நம்ம ஒர்க் பண்ணுற ஜாப் ஓரியன்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் பேஸில் இருக்காது. நம்ம பேஷண்ட்டுக்கான ஃபீட்பேக் நம்ம ரிசல்ட்டை கொடுத்து நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கலாம். என்னுடைய ப்ராக்டிஸ்லேயே நான் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்டு நிறைய விஐபிஸ்லேருந்து நிறைய பேர் கான்டாக்ட்ஸில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம்.
என்னுடைய கிளினிக் அனுபவத்தில் நடந்தது. ஒரு ஆங்கில மருத்துவர் வந்து நான் இப்போ மேட்டூரில் ஜாயின் பண்ணும்போது உள்ளே வராரு. அவர் ஒபீஸு, ஒரு விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கு. அவர் ஒரு பீடியாட்ரிஷியன். ஒரு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எம்டி ஜென்ரல் மெடிசன் உள்ளவர், நான் போங்க சித்தால ஏதாவது டாக்டர் மருந்து வச்சுருப்பாரு, போய் கேளுங்க சார் அப்படின்னு இருக்காரு. அந்த வந்த மருத்துவர் வந்து ஒரு அண்டர் ஜட்ஜ்மெண்ட்டில் தான் வந்தார். என்னடா சித்தாலாம் மருந்து இருக்குமா, என்னடா அவர் சொல்கிறாரு, அவர் எம்டி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தார். அவர் பேசிகிட்டே இருக்கார். ஒரு நிமிஷத்தில் ஒரு 30 40 விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் ஆங்கில மருத்துவத்தில் எல்லா மருந்தும் கொடுத்து பார்த்துருக்காரு. ஆங்கில மருத்துவத்தில் நிறைய இதற்கான ட்ரக் ஆஃப் சாய்ஸ், டோம்பிரிடோல், மெட்டாக்ளோபிரோன் நிறைய பண்ணியிருக்காங்க. விக்கல் இக்காஃப்ங்கிறத நிற்கவே இல்லை. இப்போ மாடர்ன் மருத்துவத்தில் நிறைய ட்ரக்கு கொடுக்கும்போது அதனோட சைட் எஃபெக்டாக சில விக்கல்கள்லாம் வரும். அது நிற்கவே இல்லை. நம்மகிட்ட ஓபிக்கு வரும்போது நம்ம ஓபியில் ஒரு சின்ன மருந்து தான், நம்ம டெக்ஸ்ட்டில் சொல்லப்பட்ட மருந்துகள். மயிலிறகு சூரணம்னு சொல்லுவோம். அந்த சித்தர்கள் பாடலில் வரும், 8 திப்பிலி 2 சீரகம் கட்டு தேனில் சுட்டு தின்ன விட்டு போகும் விக்கலும் சொல்லி. அவர் கையில் வந்து அந்த மருந்தை கொடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிக்க சொன்னோம். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், ஒரு 30 செகண்டில் அவர் விக்கல் நின்றுச்சு. அவர் 2-3 நாட்களாக அந்த விக்கலோட அவதிப்படுறாரு. அப்போ அவர் சித்த மருத்துவனுடைய ஃபீல் அவர் உடனே சொன்னார், சார் இது மிராக்கலான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி எந்த மருத்துவ முறைகளாக இருந்தாலும் அதற்கான ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு செக்டார்லேயும், ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் செக்டார்லேயும் பெஸ்ட்டு நிறையா விஷயங்கள் இருக்கும். அதனால் படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சின்சியர், அதற்கான எஃபெக்ட்டு இந்த சிஸ்டம் இல்லைனாலும் நம்ம எந்த சிஸ்டம் நம்ம லைஃப்பில் சர்வைவல் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த காலகட்டத்தில், இந்த ஏஜில், நம்ம 18 அடலசன் ஏஜில் நிறைய நம்ம டைவர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை நம்ம வந்து பெற்றோர்களும் சரி, நம்ம டீச்சர்ஸ் அவங்க சொல்லக்கூடிய கைட்லைன்ஸில் நம்ம அதற்கான கோலை நம்ம நோக்கி ஓடினோம்னா நம்ம ஈஸியாக வெற்றி அடையலாம். அதேமாரி நீங்கள் எந்த சிஸ்டத்தில் வரும்போதும் அதற்கான ஒரு சின்சியர் ஹார்ட் ஒர்க்கு, ஒரு டெடிக்கேஷன், அதேமாரி உங்கள் டீச்சருடைய பிளஸ்ஸிங்கு, உங்களுடைய பேரண்ட்ஸோடைய பிளஸ்ஸிங்கு, இது எல்லாமே இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, இது ஒரு நீட்டுங்கிற ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்காம ஈஸியாக நம்மளால் நம்மளை ஜெயிக்க முடியல, நம்ம யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். முதல்ல நம்ம கான்ஃபிடென்ட் லெவலில் நம்ம இது பண்ணிக்கணும். முடியாதுன்னு கிடையாது, அந்த செயலை நம்ம தான் முடிக்க போகிறோம், நம்ம தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் சித்த மருத்துவம் சேரும்போது, நம்ம ஆத்தூரில் 94 யூஜி முடிச்சு நான் சித்த மருத்துவம் சேரும்போது, அப்போ சித்த மருத்துவம்லாம் ஃபேமஸ் கிடையாது. அப்போ சேரும்போது கிடைக்காத பட்சத்தில் நம்ம இந்த அலோபதிக்கு ஒரு கிடைக்காத முன்னே நம்ம ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டத்தில் சேர்றோம். அதில் நான் சூஸ் பண்ணி என்ன பண்ணேன், இன்றைக்கி நான் ஒரு மருத்துவ மாணவனா மாநில அளவில் தெரிகிற அளவுக்கு நான் அந்த துறையில் நான் என்னுடைய இதை வளர்த்துக்கிட்டேன். அதேமாரி அவங்களுடைய இண்டிவிஜுவலாக அவங்க எந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணும்போதும் அவங்க சின்சியராக டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம். இதற்கான வாய்ப்பை வழங்கிய முதல்ல எனக்கு அகத்தியர் வனப்படக்கூடிய சித்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிறுவனத்துக்கும், இது என்னுடைய நண்பர் வகுப்பு தோழர் செந்தில் அவர்களுக்கும், அதேமாதிரி நிறைய மருத்துவ மாணவர்கள் பேசினாங்க. இங்கே நிறைய பேர், பத்மநாபன் ஒரு தம்பிலாம் பேசினாப்புல, அது ஒரு பேர் ஞாபகம் இருக்குது. அது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸு எப்படி அவங்க வீட்டில் காடிலாம் இருக்குது, அதேமாதிரி அவங்க டீச்சர்ஸ் வந்து கைண்டாக நிறைய பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவா சார், சுரேஷ் சார், செந்தில், மணி சார், நிறைய பேரை சொன்னாங்க ஒவ்வொரு டீச்சரையும். இப்போ நம்ம படிக்கக்கூடிய பசங்க ஸ்டூடெண்ட் இது படிக்கணுங்கிறதோட அவங்க காடிலாம் அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள கைண்டாக கொண்டு போகும்போது பசங்க அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த கோலை ரீச்சாக அடைஞ்சிட்றாங்க. அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த மதிய வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசிட்டிவாக மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கோல்